பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை இன்னும் கேவலப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு, அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வெளியில பேசியிருக்கா. ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம், ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா. பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே பேசினேன். நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வெளியில பேசியிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற, அது சட்ட ரீதியாக தவறு தானே. யார் வெளியில கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சு தான் அவளோட பேர், ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஃபுட்பால் மாதிரி கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள்.